சமீப காலமாக வந்து குழந்தைகளை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கொன்னுடுறாங்க. நிறைய இடங்களில் பாலியல் நடக்குது, நிறைய இடங்களில் வந்து குழந்தைகள் தான் வந்து அதிகமாக வந்து கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் கூட தொடர்ந்து வெளியாயிட்டு இருக்கு. இப்போ அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் நம்ம பார்க்குறோம். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா விழுப்புரம் பக்கத்தில் வந்து பச்சிளம் குழந்தைய கொன்னுட்டு நாடகம் ஆடி இருக்காங்க. அவரோட தாயும் தாயினுடைய கள்ளக்காதலும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு முழு விவரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். விழுப்புரம் அருகே காணைக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த பிளம்பர் சுரேஷின் மனைவி சுதா. இவர்களுக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தையும் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். 4வது கருவுற்று கடந்த 7ஆம் தேதி பிரசவ வலி காரணமாக விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவதற்கு முன்பே குழந்தையுடன் மாயமானதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மருத்துவமனை நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் சுதாவின் வீட்டிற்கு செவிலியர் ஒருவர் சென்றபோது அவர் மட்டும் இருந்த நிலையில் பிறந்த குழந்தையை காணவில்லை. குழந்தை குறித்து செவிலியர் கேட்டபோது சுதா முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறியதுடன் அவரை திட்டி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சந்தேகமடைந்து போலீசாரிடம் அவர் புகார் தெரிவித்துள்ளார். பின்னர் காணைக்குப்பம் கிராமத்திற்கு சென்ற போலீசார் சுதாவிடம் விசாரணை நடத்திய போது மருத்துவமனையிலிருந்து தன்னை யோகலிங்கம் என்பவர் அழைத்து வந்ததாகவும் அப்போது குழந்தை மூச்சுத் திணறலால் உயிரிழந்ததை அடுத்து புதைத்து விட்டதாகவும் அவர் கூறினார். ஆனால் அவர் புதைத்த இடத்தை காட்டாமல் போலீசாரை அலைக்கழித்ததுடன் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அவரை அழைத்து வந்ததாக கூறப்படும் யோகலிங்கமும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் காணைக்குப்பத்தில் உள்ள அவர்களது உறவினர்களிடம் நடத்திய விசாரணையில் சுதா யோகலிங்கத்துடன் திருமணம் மீறிய உறவில் இருந்தது தெரியவந்தது. இருவரிடமும் தீவிர விசாரணை நடத்திய போலீசார் மாமியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சுதா தனது கணவருடன் தனியாக வசித்து வந்துள்ளார். அப்போது யோகலிங்கத்துடன் பழக்கம் ஏற்பட்டு அது கள்ள தொடர்பாக மாறியது தெரியவந்துள்ளது. இதனால் மீண்டும் கருவுற்ற சுதா இந்த உறவால் பிறந்த குழந்தையால் அவப்பெயர் ஏற்படும் என்ற அச்சத்தில் தானே கொன்று ஏரியில் வீசியதை ஒப்புக்கொண்டுள்ளார். பின்னர் ஏரியிலிருந்து குழந்தையின் உடலை மீட்ட போலீசார் சுதாவை கைது செய்ததுடன் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள யோகலிங்கத்திற்கும் போலீஸ் பாதுகாப்பு அளித்துள்ளனர். இந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.